வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன் மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்கிறாரா அல்லது மன குழப்பத்துல இருக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு காலு, அந்த பக்கம் ஒரு காலு, இந்த பக்கம் போலாமா, அந்த பக்கம் போலாமா, இவங்க நம்மளை கழட்டி விட்டுருவாங்களா இல்ல இவங்க நம்மளை கழட்டி விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கிறவன் தான் அடிக்கடி ஏதாவது பிதற்றி கொண்டே இருப்பான். அந்த வேலையை திருமா அவர்கள் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. காலையில 8 மணிக்கு ஒரு பேச்சு பேசுறாரு, 10 மணிக்கு அதை மாத்தி பேசுறாரு, 12 மணிக்கு வேற ஒரு பேச்சு பேசுறாரு, சாயந்தரம் 6 மணிக்கு வேற ஒரு பேச்சு பேசுறாரு. அப்போ ஒரே நாள்லயே 4 ஸ்டாண்டு. நான் இருக்கிற இடத்திலேயே கட்சி மாறுவதாலேயோ என்னை பயந்தாங்கோலி என்றோ துரோகி என்றோ நினைத்து விட வேண்டாம் அப்படின்னு வடிவேலு ஒரு காமெடியில சொல்லுவார்ல, அந்த மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்பது மணிக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர் அப்படி என்ன மனக்குழப்பத்துல இருக்காரு? தெளிவான நபராச்சே, அரசியல் களத்தை தெளிவாக கட்டமைத்த நபராச்சே, எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத, பெரும்பாலும் அரசியல் கட்சிகள்லாம் எங்களுக்கு எதிரிகளும் இல்லை நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா திருமா அவர்கள் மட்டும் என்னுடைய நண்பர்கள் இவர்கள் தான், என்னுடைய எதிரிகள் இவர் தான் சொல்லிட்டு ஓப்பனா அறிவிச்சுட்டே அரசியல் களத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அறியப்படுகிறார். அவர் ஏன் மனக்குழப்பத்துல இருக்கிறார் என்பதுதான் நமக்கு ஒன்றும் புரியாத புதிராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவினுடைய அமைச்சரவையில நல்லா செயல்படக்கூடிய அமைச்சர்கள் யாருன்னு பார்த்தாக்க அது வன்னியரசு தான். உண்மையை சொல்லணும்னா வன்னியரசு தான். ஏன்னா நாம அவங்கள புகழ்ந்து பேசணும்னு சொல்லிட்டோ, ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக தாவேகாவினுடைய குறைகளை சுட்டி காட்டிட்டு வரோம். இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு நிறைகளை நாம சொல்லிதானே ஆகணும். உண்மையாகவே தாவேகா அமைச்சரவையில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராக இன்றைக்கு வன்னியரசு இருக்கிறார். இன்னொருத்தவர் இருந்தாரு, யார் தெரியுமா? ரமேஷ், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த ரமேஷ். ஆனா அவர் மீது இன்றைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்து கோவில்களுடைய நிலத்தை தூக்கி தனியார்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை தாரை வார்க்கக்கூடிய செயலை அவர் செஞ்சதால அவர் மீது மிகுந்த விமர்சனங்கள் இப்பொழுது வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வன்னியரசு அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக்கிட்டு வராரு. திருமாவுக்கு என்ன காண்டுன்னு தெரியல. வன்னியரசு அமைச்சராக இருக்கிறது பிடிக்கலையா? ஏன்னா வன்னியரசு அமைச்சராக இருக்கிறதால அத்தனை விசிகா தொண்டர்களும் அவரை பார்க்க, டெய்லி அவர்கிட்ட மனு கொடுக்க, அவரிடம் போட்டோ எடுத்துக்கொள்ள தினமும் அங்க போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த மன உளைச்சல்ல, அந்த காண்டுல ஏதாவது கழட்டி விட்டு இவனை அமைச்சரவையிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா தாவேகா அமைச்சரவையில மிக சிறப்பாக வன்னியரசு பணியாற்றிக்கிட்டு வர்றாரு. தினந்தோறும் மக்களை சந்திக்கிறாரு. இரவு நேரம் 11 மணிக்கெல்லாம் போய் மக்களை அவரை சந்திச்சு மனு கொடுக்குறாங்க. அவரும் அசராம மனு வாங்கிட்டு இருக்காரு. ஒரு சாமானிய எளிய மனிதன் போல, தாவேகாவினர் போல பந்தா காட்டிக்காம, ரீல்ஸ் வீடியோ போடாம கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கிறாரு. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திட்டு இருக்காரு. வன்னியரசு மேல நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கு. அவருடைய பல கருத்துக்களை நம்ம எதிர்த்து பேசுறோம். ஆனா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்திருக்காரு. ஒருவேளை அவரு புகழ் பெறுவதை தன்னை மீறி வளர்ந்து விடுவாரோன்னு சொல்லிட்டு எப்படியாவது அமைச்சரவையிலிருந்து அவரை கழட்டி விடணும், இந்த கூட்டணியை கலைச்சிட்டாக்க அந்த கனவு கலைஞ்சிரும் சொல்லிட்டு பொறாமையில ஏதாவது திருமாவளவன் அவர்கள் இத்தகைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நாங்க திமுகவுடனான உறவிலும் இருக்கிறோம், அந்த பக்கம் நாங்க தாவேகாவுக்கும் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மனக்குழப்பத்தில் இருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? இந்த பக்கம் தாவேகா என்ன பண்ணுதுன்னாக்க, இவங்க எல்லாம் இருக்கிறதால தானே சும்மா 2 சீட்டு வச்சிருக்கிறவன் 1 சீட்டு வச்சிருக்கிறவங்களாம் நம்ம கிட்ட அமைச்சரவை கேட்டுக்கிட்டு நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாம யாரையாவது ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, இவனையும் அப்பாயின்மெண்ட் பண்ணு கம்யூனிஸ்ட் கேட்கறான், காங்கிரஸ் கேட்கறான், அம்யூஎம்எல் கேக்குது, விசிகே கேக்குது. நாம ஏதாவது ஒரு கொள்கை முடிவு எடுத்தா இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க கூட்டணி கட்சிகளாம் சுட்டி காட்டுது. ஒரே தலைவலியா போச்சு இவனுங்க கிட்ட. அப்ப நம்ம மாற்று வழியை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, அதிமுக எம்எல்ஏக்களை உடைச்சு தூக்க பார்த்தாங்க. ஆனா அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு கீழே மனு கொடுத்த உடனே அந்த இதையும் நிறுத்தி வச்சிட்டாங்க. ஆஹா, இவங்களை தூக்கிட்டு வந்தாக்க கட்சி தாவல் தடை சட்டம் வந்துச்சுனாக்க நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் டிவிகேவுக்கு உழைத்த அந்த நபர்களுடைய எதிர்ப்பு காரணமாகவும், ஏன்னா அதிமுக மொத்த பேரும் இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அமைச்சரவை பதவி தரணும், இங்க அதிகாரத்தை அவங்க கையில எடுத்துருவாங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு டிவிகே தொண்டர்களும் அவர்களுக்கு தெரிவித்த எதிர்ப்பாலும் தான் அவர்கள் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி விட்டுது. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னடா பண்ணலாம்னு பார்த்தாக்க, இந்த பக்கம் பாமக சைடு லைட்டா தாவேகா அப்படியே கண்ணை அப்படியே லைட்டா திருப்புது. ஏன்னாக்க இப்ப ஒரு 5, 6, 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர ஆரம்பிச்சிடும். ஆனா தாவேகாவுக்கு 10 இடங்கள் தேவை, மீதி 3 இடம் அடிப்படுது. அப்படின்னும் பொழுது இந்த விசிகாவுக்கு 2 இடம் இருக்கு, ஐயுஎம்எலுக்கு 1 இடம் இருக்கு, அப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு 2 இடம் வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்களை சில்லறையா சேர்த்து 3 கட்சியா வச்சிருக்கிறதோட பாமக விட்டா கொத்தா 4 சீட்டு வந்துடும். புரியுதுங்களா? அப்ப இதுல 2 பேரை அப்படியே பத்தி விட்டுட்டாக்க அவங்க ஒரே கட்சியா வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப 5, 6, 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கணும். அதை அறிவிச்சாக்க அவங்களுக்கு மொத்தம் எத்தனை இடங்கள் பாத்தீங்கன்னாக்க ஒரு 7 இடம் இடைத்தேர்தலா, இவங்க பாமக ஒரு 4 சேர்த்தாக்க மொத்தம் 11 இடங்கள் பெரும்பான்மைக்கு வந்துடும். இந்த காங்கிரஸ் தேவையில்ல, கம்யூனிஸ்ட் தேவையில்ல, ஐயுஎம்எல் தேவையில்ல, பிசிகா தேவையில்ல,
இவங்க எல்லாத்தையும் கட்டி விட்டுறலாம். ஏன்னா இவங்க பொழுது விடிஞ்சு பொழுது ஏந்திரிச்சா நாங்க இவருக்கு ஆதரவு தருகிறோம், ஆனால் திமுக கூட்டணியில தொடர்றோம் சொல்லிட்டு தொடர்ச்சியா தலைவலியா இருக்கு. அதனாலதான் பாமக பக்கம் லைட்டா டிவிகே வந்து சாயுது. அப்படி சாயறதால இந்த தாவேகாவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் பயம் வந்துருச்சு. எங்க இவங்க அந்த பக்கம் போய் இந்த 7 இடைத்தேர்தல டிவிகே வென்றுச்சுனாக்க நம்முடைய யாருடைய தயவும் இவங்களுக்கு தேவையில்லாம போயிடுமே, ஒரே ஒரு கட்சியினுடைய ஆதரவோடய இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்களே அப்படின்ற பயம் தொத்திக்கிட்டதாலதான் நமக்கு வேற போக்கிடம் என்ன, அதிமுக பக்கம் போக முடியாது, அங்க பாஜக இருக்கிறது, அதிமுக பக்கம் போக முடியாது, அப்ப நமக்கு வேறு போக்கிடம் இல்லையே, திமுக கிட்ட தான் போய் ஆகணும். திமுக கிட்ட நம்ம ஏதாவது உரண்டை வச்சுக்கிட்டோம், ஏதாவது அவங்கள பகச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க திரும்ப அவங்க கூட்டணியில சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப போனா திரும்பவே சேர்த்துக்குவாங்க திமுக. ஏன் தெரியுமா? நாங்கள் தான் திமுக தலைவர் நெருங்கிய உறவில் இருக்கிறோம், நாங்கள் திமுக நல்ல உறவில் தான் இருக்கிறோம்னு டெய்லி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி திமுக சேர்த்துக்காம இருக்கும்? அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. திமுகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க பாப்போம். திமுகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? திமுக கூட இப்ப கூட்டணி யார் இருக்கா? ஊடகங்கள் அதை பத்தி ஏதாவது பேசுதா? அதிமுக கூட்டணி அப்படியேதான் இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில ஒரு பயம் இல்ல. ஏன் எந்த ஊடகமும் பேசல? இன்றைக்கு நிர்கதியாக நிராயுத பணியாக நிற்பது திமுக தான், எந்த கூட்டணி கட்சி இல்ல. அப்ப திமுக கூட்டணி கட்சியில ஒரு பயம் இருக்கிறது. தாவேகா ஒருவேளை இந்த 7 இடைத்தேர்தல ஜெயிச்சு பாமக கூட்டணிச்சுனாக்க இந்த 4 கட்சியோட ஆதரவு தேவையில்ல, 4 பேரையும் அடிச்சு பத்தி விட்டுலாம், ஓடுகளா ஓடுகாலிகளான்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுலாம். அப்ப இந்த 4 பேருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. திமுகவை விட்டா வேற எங்கேயும் போக முடியாது, அப்ப நம்ம தனித்து நின்றுடுமோ, அப்ப நாம ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிடுவோமோ மீண்டும் அப்படின்ற ஒரு குழப்பத்துல அவர்கள் இருப்பதால் தான் இங்காண்டியும் ஒரு கால அங்காண்டியும் ஒரு கால, இந்தாண்ட தென்னை மரச்சத்துல சின்னத்துல ஒரு குத்து, இந்த பக்கம் ஆட்டோவுல ஒரு குத்துன்னு சொல்லிட்டு மாறி மாறி குத்திட்டு மாறி மாறி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிலைப்பாடுகள் என்பது எந்த விதத்திலும் சரியான நிலைப்பாடு இல்லை. ஏன்னா இது வந்து திமுக தொண்டர்களையும் கோவப்படுத்தும், பிசிக தொண்டர்களையும் கோவப்படுத்தும், தாவேகா தொண்டர்களையும் கோவப்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் தாவேகாவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்தது என்பது வந்து சரியான நிலைப்பாடு தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இந்த தாவேகா ஆட்சி அமைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் பட்டியலின சமூக வாக்குகள். திரும்ப ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவாங்க, ஏன் பட்டியலின சமூக மக்கள் மட்டும்தான் வாக்களிச்சாங்களா, ஏன் மற்ற சமூகத்தை சார்ந்த வாக்காளர்கள்லாம் போகலையா, ஏன் பட்டியலின சமூக மக்களை நீங்க வந்து இழிவா பாக்குறீங்க, அப்படியே புதுசா வந்து உங்களுக்கு ஓடி போய் வாக்களிச்சாங்க பாக்குறீங்கன்னு ஒரு மேடைக்கு மேடை பேசுறாரு. ஆனால் உண்மை நிலவரம் பட்டியலின சமூக மக்களினுடைய வாக்குகள் தான் இந்த தாவேகா ஆட்சி அமைந்திருக்கிறது. பாமகவை சேர்த்துக் கொள்வதில் தாவேகாவுக்கு எந்த சிக்கலும் இருக்கிறது. பாமகவை சேர்த்துக் கொண்டால் யாரால் இவர்கள் ஆட்சி பிடித்தார்களோ அந்த வாக்குகளை இழக்கக்கூடிய அபாயமும் டிவிகேவுக்கு இருக்கிறது. ஏன்னா நாங்க இந்த வட தமிழகம் முதற்கொண்டு நாங்க நிறைய இடங்கள்ல போய் பார்த்தோம் இந்த எலெக்ஷன் டைம்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க விஜயனுடைய விசில் சின்னம் எங்க அதிகமாக வரையப்பட்டிருந்தது என்றால் பட்டியலின சமூக மக்கள் வாழக்கூடிய இடங்கள் தான் அதிக அளவுல விசில் சின்னம் வரையப்பட்டிருந்தது. அந்த பட்டியலின சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் அதிக அளவுல அந்த விஜயனுடைய கொடி பறக்கப்பட்டு விட்டு இருந்தது. புரியுதுங்களா? அங்கதான் அதிக பரவும். எங்களுக்கு உண்மையாலுமே ஆச்சரியம், என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு அதனுடைய பின்னணியை யோசிக்கும் போதுதான் இவங்க வந்து தங்களை வந்து திராவிட கட்சிகள் தங்களை புறக்கணிக்கிறதாக இவர்கள் வந்து நினைக்கிறாங்க. இந்த பட்டியலின சமூக மக்கள் இவர்கள் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில நாங்கள் வந்து மோசம் போய்விட்டோம், எங்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை, நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், அவர்கள் அந்த மனதுல அது வந்து கொஞ்சம் பதிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம திமுக திருமாவளவன் அவர்களை நடத்திய விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இன்னும் அவர்களை கோபமடைய செய்து விட்டது. ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு 4 வண்ணமும் பொழுதொரு வேணியமாக பேச்சுவார்த்தை நடத்துறது, இவங்க ஆமான்னு சொல்றது இவங்க இல்லைன்னு சொல்றது, இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுனால அவங்களுக்குள்ள சண்டை, ஏகப்பட்ட சண்டை. இதையெல்லாம் அந்த பட்டியலின சமூக மக்கள் மீது இன்னும் கோபம் வந்துருச்சு திமுக மேல. என்ன ஒண்ணுன்னா பாமக அதிமுகவுடன் இருப்பதால அதிக அளவிலான பட்டியலின சமூக மக்கள் வாக்குகள் இப்படி திரும்பல, அது எல்லாம் அதனால விஜய் பக்கம் போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலும் இதுக்குள்ள இருக்கிறது. அப்போ தாவேகா ஒருவேளை பாமகவை உள்ள சேர்த்துக்கிட்டாக்க அந்த பட்டியலின சமூக மக்களை ஓரளவிற்கு இழப்பதற்கான வாய்ப்புகளும் அந்த பக்கம் இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் தான். அப்போ ஒவ்வொரு காய் நகர்த்தல்களையும் மிக சாதுரியமாக யோசிச்சு நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு ஏன் சரின்னு சொல்றேன் அப்படின்னாக்க, திருமாவளவன் ஒருவேளை தாவேகாவுடன் இவர் கூட்டணிக்கு போகல அப்படின்னு வச்சுங்களேன், மொத்த பட்டியலின சமூக வாக்குகள் விசிக வாக்குகள் அப்படியே விஜய்கிட்டே தங்கி இருக்கும். இப்போ என்னங்க அவரு புது ஆட்சி அமைஞ்சிருக்கு, புதிய புரட்சி ஏற்படுத்துறாரு, பட்டியலின சமூக மக்களுக்கு அவ்வளவு அமைச்சரவை இடம் கொடுத்திருக்காரு, அதனால நாங்க அந்த பக்கம் புறணி வட்டக்கிட்டு எல்லாம் போய்கிட்டே இருப்பான். அதை தடுத்து நிறுத்தும்னா அவங்க கூட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம தலைவர் தான் டிவிகே கூட கூட்டணி வச்சிட்டாரு, நாமே அங்க போனோம், அதான் 2 கட்சி ஒன்னா ஆயிடுச்சு, நாமே அங்க போகணும், இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாப் ஆயிருக்கு. விசிக தொண்டர்கள் அந்தாண்ட கட்சி மாறுவது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அதை தாவேகாவுடன் கூட்டணி வைத்ததன் மூலமாக திருமாவளவன் அவர்கள் அதை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்.
பட்டியல் சமூக வாக்கு அந்தாண்ட ஒட்டுமொத்தமா அந்தாண்ட டிரான்ஸ்பர் ஆகுற அவர் தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப உரிய காரணத்தை உருவாக்கி தாவேக்காவுடன் சண்டையிடுவதன் மூலமாக அவர்களை மீண்டும் பிரித்து தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய சூழலையும் திருமாவளவன் அவர்கள் உருவாக்கி கொள்வார். இந்த விஷயத்துல அவர் பண்ணது கரெக்ட் தான். ஆனா இந்த கூட்டணி விஷயத்துல அந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும், அவங்க நல்ல உறவுல இருக்கிறோம், இது முற்போக்கு கூட்டணி, தாவேக்காவும் திமுகவும் ஒன்னா சேரணும், பாஜகவை எதிர்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் குழப்பமாக பேசிக்கிட்டு இருந்தாக்க இவன் என்ன பைத்தியாரடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால திருமாவளவன் அவர்கள் ஒரு முடிவு எடுங்க. தாவே காட்சி பட்டியலின சமூக மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்திருக்குதுதான். என்னன்னாக்க பட்டியல் சமூக மக்களுக்குன்னு சொல்ல மாட்டேன், பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை அது கொடுத்திருக்குதுன்னா அதை மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா விசிகா முதல் முறையாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. அது விசிகாவுக்கு லாபம் தானே. வன்னி அரசு உண்மை சொன்னா நல்லா தான் செயல்பட்டு இருக்காரு. அவர் ஆக்டிவா செயல்படுறாரு. தாவேக்கா அமைச்சரவையிலே ஆக்டிவா ஆக்கப்பூர்வமா செயல்படுற ஒரே ஆளு அவர் தான். ரீல்ஸ் எடுத்துட்டு போற வரவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டு எல்லாம் இல்ல. மக்களை சந்திக்கிறாரு, மக்களுடைய கோரிக்கைகளை மனுவா வாங்குறாரு, அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லபடியா தான் பண்ணிட்டு இருக்காரு. இத திருமாவளவன் அவர்கள் கெடுத்து விடாம இருந்தால் போதும். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க பாமகவை சேர்க்க கூடாதுனோ அல்லது அவர்கள் முரண்பாடு ஏற்படணும், அதெல்லாம் விஜய் கிட்ட பேசிக்கோங்க. அதுக்காக நாங்க இந்த பக்கம் போயிடுவோம் திமுக பக்கம் சொல்லிட்டு இந்தாண்டையே மாறி மாறி பேசிதான் மக்களுடைய நன்மதிப்பை நீங்க இழந்துருவீங்க. அதனால திருமா அவர்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவை எடுங்க. உங்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த தாவேக்காவுடன் சேர்ந்து கொண்டு கடந்த காலத்துல திமுகவுடன் சேர்ந்து கொண்டு இந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் விசிகாவும் என்னென்ன ஆட்டம் போட்டாங்க, அட்டூழியம் பண்ணாங்க, திமுகவுக்கு எப்படி எல்லாம் முட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தடவை தாவேக்காவுக்கும் முட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுடைய முகத்திரைகள் எல்லாம் கிழித்து தொங்க விடுவதற்கு, உங்களை அம்பலப்படுத்துவதற்கு அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். அதை நாங்கள் ஒருபோதும் செய்யாமல் இருக்க மாட்டோம். அப்போ திருமாவர்களுடைய இந்த மனக்குழப்பத்திற்கு, மன தடுமாற்றத்திற்கு இதுதான் காரணம். பாமக ஒருவேளை உள்ள வந்துருச்சுனாக்க இடைத்தேர்தலை இவங்க ஜெயிச்சிட்டாங்க, நம்மளை கழட்டி விட்டுருவாங்களோ, நாம திமுக பக்கம் போக முடியாது, அப்ப நம்ம நடுத்தருவில் நின்றுடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது. பட்டியலின சமூக மக்கள் வாக்குகள் அந்தாண்ட அப்படியே தங்கிடக்கூடாது விஜய் கிட்ட. அதனால கூட்டணி வச்சு அந்த டிரான்ஸ்பர் ஆகிறத கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம்ன்ற ஒரு இந்த நோக்கமும் அவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் திருமா அவர்களுடைய மனக்குழப்பத்திற்கும் அவருடைய அரசியல் காய் நகர்த்தல்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள். இதை தமிழ்நாடு மக்கள் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி.